Hello everyone, welcome to Maulan's Kitchen. நம்ம இன்னைக்கு Maulan's Kitchenல ஒரு ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம். கொரோனா வேக்சின். கொரோனா வேக்சின் தேவையா தேவையில்லையா இத பத்தி இருக்கிற எல்லா விதமான क्वेश्चंसும் டாக்டர் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்ல இந்த கொரோனா வேக்சின் எப்படி போட்டுக்கிறது அதுக்கு ஸ்டெப்ஸ் என்ன எந்த ஆப்ல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி போடணும் எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எங்க அப்பா அம்மாக்கு நங்கநல்லூர் இருக்கிற திஹா கிளினிக்ல போய் தான் வேக்சினேஷன் போட்டேன். ரிவ்யூஸ் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, க்ளீனா ஹைஜீனிக்கா இருக்குன்னு. திஹா கிளினிக் வந்து நங்கநல்லூர் 6th மெயின் ரோட்ல இந்தியன் பேங்க் ஆப்போசிட்ல இருக்கு. அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஆரோக்கிய சேது ஆப்ல நீங்க முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க வெறும் என்ட்ரி மட்டும் போட்டா போதும். அப்படி இல்லைன்னா நீங்க வேக்சினேஷன் போட போற அன்னைக்கு நீங்க மார்னிங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு அவங்க என்ன டைம் ஸ்லாட் கொடுக்குறாங்களோ அப்போ வந்து நீங்க வேக்சினேஷன் பண்ணிக்கணும். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ட்ரி போட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் உங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிபி லெவலும் ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிபி சுகர் இருந்தால் உங்களோட லேட்டஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் மட்டும் கேட்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்டேருந்து ஒரு கன்சர்ன் லெட்டர் மட்டும் உங்களுக்கு கேட்குறாங்க. வாங்க நம்ம இங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட கொரோனா ரிலேட்டட் காமன் குவெரிஸ் அண்ட் क्वेश्चंसக்கு ஆன்சர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். I am Dr. Abhishant. I am a general physician at Diha Clinic, Nanganallur. So we have started our vaccinations here. So நாங்கள் இங்கே கோவிஷீல்டு வேக்சின் தான் போட்டுட்ருக்கோம் இங்கே கம்ப்ளீட்டாக. We have already vaccinated around 1300 plus vaccines in Nanganallur since 10 days to 12 days now. So we are using only Covishield here as of now. In future we will be starting with Covaxin. Government rules படி இப்போ above 60 years and 45 to 59 years வந்துட்டு comorbidities எடுக்கிறோம். Comorbidities in sense they have been taking any tablets for blood pressure or any diabetes அதுக்கெல்லாம் எடுக்கிறவங்களுக்குலாம் இங்கே வந்து வேக்சின்ஸ் போடுறோம். So this has been going well as of now. Our clinic is 1.5 years old as of now. நாங்கள் இங்கே எல்லாரையும் வேக்சின் போட்டுட்டு எல்லாரும் 30 minutes observation உட்கார வச்சுட்டு we are providing them with some water and biscuits for around 30 minutes of waiting time. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம். So this is a process is very good. We request people to actually get into the Arogya Setu app or the COVID registration, and it's much more easier for you to walk in and get yourself vaccinated. This has very less side effects. There are so many controversies going on in the internet. So there are a lot of things to actually you can clarify with your medical practitioner unless without just reading them over the internet and knowing things. You can contact your nearby doctor or a family doctor to know about the vaccine. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கூட போதும், but it's better to get vaccinated. So the vaccination costs around 250 rupees per head per vaccine. So after 28 days you will get another vaccine that will also cost another dosage of 250 rupees. There is no much of any restrictions post your vaccination. Actually எதுவுமே நீங்க restriction எதுவும் இல்லை. You can maintain your regular life. Maximum some people have complaints of temperature, கொஞ்சம் ஜுரம் வருது, பாடி பெயின் இருக்குன்றாங்க. அவங்க மட்டும் ஒரு பாராசெட்டமால் எடுத்துக்கலாம் டேப்லெட்டா. மற்றபடி வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. You can continue your normal life. So on comparison with Covishield and Covaxin, basically Covishield is Oxford data create on a vaccine manufactured in India from Serum Institute. Covaxin is researched by ICMR and made in India itself. So it's a completely an Indian made vaccine and it's manufactured by Bharat Biotech. So not much of a difference. According to the data, they say both vaccines are good, but the efficiency on Covaxin is quite higher compared to Covishield. Covishield is supposed to be something around 67 to 75%, and Covaxin is supposed to be around more than 75%. So this is the major difference. In our Diha clinic in Nanganallur, we have actually vaccinated more than 1,300 people till date from the date of starting these vaccination to private clinics. So now we are restricting some people towards 100 to 120 because there is an increase in cases in COVID.
So we don't want our patients to suffer in any criteria where they need to have a heavy crowding. We maintain social distancing here. So we have restricted our tokens now. So as of now it is going well and good. Last week and all we had a good flow where around 260 people got vaccinated in a single day, where we actually let people come in and we gave them slots from 1 hour basis, and we made them come and get their vaccines done. To the government, below 45 is yet to be released, because the government has given us a portal where we have to input all the citizens' information. So any patient below 45, they can't get their vaccinated unless the government releases the rules. நீங்க இப்ப டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத கேட்டிருப்பீங்க. இதை தவிர்த்து நாங்க எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட சில क्वेश्चंस கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கொரோனா வேக்சின் கண்டிப்பா போட்டுக்கணுமா அப்படிங்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா போட்டுக்கணும். நீங்க போட்டுக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுத்தி இருக்க எல்லாரும் போட்டுக்கணும். சோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கொரோனா வேக்சின் போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல வந்து கொரோனா வேக்சின் போட்ட உடனே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ஊக்கப்படுத்தப்படுது. சோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு திருப்பி வந்து அந்த கொரோனா தொற்று வராம தடுக்கப்படுது. ஆனால் மூக்குல இருக்கிற வைரஸ் வந்து மத்தவங்களுக்கு பரவலாம். அப்படி அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு வேக்சினேஷன் பண்ணும். அதையும் நம்மளுடைய பொறுப்பு தான் அவங்க பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாக்குறது. கோவிட்ஷீல்ட் அண்ட் கோவேக்சின் இதுல இருக்கிற மேஜர் டிஃபரன்சஸ் என்ன அப்படிங்கறத நம்ம டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதை எங்க ஃபேமிலி டாக்டர் இதை பத்தி வேற என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதை இப்ப பார்க்கலாம். இந்த கோவிட்ஷீல்ட் வேக்சின் போட்ட உடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு மைல்டு கொரோனா நோய் தொற்று வந்து உருவாகுது. இது உருவான உடனே நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். இதுவே வந்து கோவேக்சின் பாத்தீங்கன்னா அது ஒரு யூஸ் பண்ணது கில்டு வேக்சின், அதனால எந்த ஒரு நோய் தொற்றும் இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ் வந்து எஃபிகசி தான். கோவேக்சின் வந்து கோவிஷீல்டோட எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி. இதை பத்தி ஆல்ரெடி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 75% எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா 100-25 பேருக்கு கொரோனா வந்து தொற்று வரலாம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து நோய் தொற்றுலேருந்து தடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஆல்ரெடி வந்து சரியாகிடுச்சு, எங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கு திருப்பி இந்த வேக்சினேஷன் தேவையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த வேக்சினேஷன் கண்டிப்பா தேவை. உங்களுக்கு கொரோனா நோய் தொற்று வந்து சரியாகி ஒரு 4 வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்க போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த கொரோனா அப்படிங்கறதே வந்து மியூட்டன்ட் வந்து மாறிட்டே இருக்கு. சோ இந்த வேக்சின் நீங்க போடுறதுனால திருப்பி வந்து உங்களுக்கு வராம இருக்கும். இந்த கோவிட் வேக்சின் யாரெல்லாம் போடக்கூடாது? ஃபர்ஸ்ட், ஆக்டிவ் கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க போடக்கூடாது. ரெண்டாவது, அனஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவியர் அலர்ஜி இருக்கிறவங்க போடக்கூடாது. மூணாவதா, பிலோ 18 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வேக்சினேஷன் போடுறது இல்ல. வேக்சினேஷன் போட்டவங்க சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் போடணுமா அப்படிங்கிற கேள்விக்கு கண்டிப்பா மாஸ்க் போடணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும். மாஸ்க் போடுறது உங்களுடைய நன்மைக்காக மட்டும் இல்லைங்க. நீங்க வேக்சினேஷன் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து நோய் தொற்று வராம தடுக்கும். பட் மாஸ்க் போடும் பொழுது நீங்க மத்தவங்களுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ இல்ல உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நோய் தொற்று வராம காப்பாற்றப்படுது. இந்த இயர் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நோய் தொற்றோட விகிதம் வந்து ரொம்ப கம்மியாவே ஆயிடுச்சு. ஆனா அப்பொழுது பார்க்கும்பொழுது இந்த மகாராஷ்டிரா, கேரளா அந்த மாநிலத்திலாம் வந்து இந்த மாஸ்க் போடுறது, இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ரொம்ப கம்மியான காரணத்தினால திருப்பி வந்து இந்த கொரோனா கேசஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. சோ இது எதனாலன்னு பாக்குறீங்கன்னா மாஸ்க் போடாத ஒரே காரணத்தினால தான். சோ நம்ம கண்டிப்பா சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் போட்டே ஆகணும். வேக்சினேஷன் 2 டோசேஜ் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு 2 டோசேஜ் கண்டிப்பா போடணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கோவிட்ஷீல்ட் போட்டீங்கன்னா 2வது டோசேஜ் கோவிட்ஷீல்ட் தான் போடணும். இல்ல கோவேக்சின் போட்டீங்கன்னா 2வது டோசேஜ் கோவேக்சின் தான் போடணும். இந்த கொரோனா நோய் தொற்று வந்து வயசானவங்களை ரொம்ப நிறைய பாதிக்குது. சோ யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வேக்சின் போட்டுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கண்டிப்பா போட்டுக்கணும். கொரோனா வந்து நமக்கு ஒரு கற்றுத்த பெரிய பாடம் என்ன அப்படின்னா, வயசானவங்க கொரோனா நோய் தொற்று வந்து தப்பிச்சிருக்காங்க, இதே மாதிரி சின்னவங்களுக்கு நோய் தொற்று வந்து இறந்திருக்காங்க. சோ ரெண்டுமே நடந்திருக்கு. ஏஜ் டசன்ட் மேட்டர் as far as the corona infection is concerned. சோ கண்டிப்பா நீங்க வந்து வேக்சினேஷன் பண்ணிக்கணும். இப்போ சயின்டிபிக் ரிசர்ச் படி என்ன சொல்றாங்கன்னா 60-70% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து வேக்சினேஷன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்த கொரோனாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆரோக்கிய சேது ஆப்ல நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிற வேக்சினேஷன் சென்டர் எது, அதுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு ஆரோக்கிய சேது ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணனும் ஓபன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் டிஸ்ப்ளே ஆகும். எல்லாத்துக்குமே நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும், ரெஜிஸ்டர் ஹியர்னு கிளிக் பண்ணுங்க. பிரைவசி பாலிசி டிஸ்ப்ளே ஆகிறது, இங்க ஐ அக்ரி கொடுங்க. இப்போ லொகேஷன் ஆக்சஸ் கேட்கறது, அலோவ் ஒன்லி while using the app அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை கொடுத்து லாகின் பண்ணுங்க. நீங்க லாகின் பண்ண உடனே வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பி இங்க உங்க மொபைல் நம்பர் கேட்கும், அதை கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை நீங்க என்டர் பண்ண உடனே ப்ரொசீட் டு வெரிஃபைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க.
வேக்சினேஷன் டேப்ல கிளிக் ஹியர் டு ஆட் பெனிஃபிஷியரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணிக்கோங்க. செலக்ட் அப்படிங்கிற ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா இத்தனை ப்ரூஃப்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்ன ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஜெண்டர் அண்ட் இயர் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் 60க்கு மேலே இருந்தால் டைரெக்டாக சப்மிட் ஆகிடும். இன்கேஸ் 45 to 59 இருந்துச்சுன்னா அந்த டெக்ளரேஷன் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்கிட்ட ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வரும். உங்கள் பேர்கிட்ட இருக்கிற பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கெடியூல் வேக்சினேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஃபைண்ட் வேக்சினேஷன் சென்டர் அப்படின்னு வரும். இங்கே 2 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரீ பெய்டு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற வேக்சினேஷன் சென்டரை பின்கோட் கொடுத்து சர்ச் பண்ணலாம். இன்னும் கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் வரும், அதை கொடுத்து கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வேக்சினேஷன் சென்டர் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது செக் அவைலபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டேட்டோட அவைலபிள் கெப்பாசிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃபைனல் ஸ்க்ரீன் வரும். இங்கே கன்ஃபார்ம் அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வேக்சினேஷன் பேஜில் அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் அப்படின்னு வரும். வேக்சினேஷன் பண்ணோன்னா வேக்சினேட்டட் அப்படின்னு வரும். நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச क्वेश्चंस டாக்டர் கிட்ட கேட்டு அவங்களுடைய ஆன்சர் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கோம். இந்த தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது क्वेश्चंस அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நாங்க டாக்டர் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்றோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறது நம்புறோம். ஏன்னா எங்க ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கே வந்து எங்க போய் இவங்க வேக்சினேஷன் போடணும், எப்படி அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய ஐடியா இல்ல. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.